வணக்கம். இந்த வீடியோ 11th ஸ்டாண்டர்டில் கிராவிடேஷன் அந்த லெசனில் MCQ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த May 4th நமக்கு நீட் எக்ஸாம் இல்லையா, அதுக்கான ஹால் டிக்கெட்ஸ் அட்மிட் கார்டு வந்து NTA வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதக்கூடியவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க. கடைசி நேரத்தில் பதட்டம் இல்லாமல் படிக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம இது வரைக்கும் படித்ததை நிதானமாக ரிவிஷன் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வழியை. மற்றபடி வேறு ஏதாவது புதுசாக எதாவது பார்த்துட்டு ஏதாவது புதுசாக ஏதாவது கொஸ்டின் பேப்பரோ ஏதாவது நோட்ஸையோ ஏதாவது பார்த்துட்டு இதெல்லாம் படிக்கலையே அப்படின்லாம் பதட்டப்பட தேவையில்லை. நீங்கள் இது வரைக்கும் படித்தது எதை வச்சு படிச்சிருக்கீங்களோ அதை ஸ்டடியாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டு அதில் என்ன வந்திருக்கோ அதை நிதானமாக எழுதினாவே போதும். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதனால் பதட்டப்படாமல் இந்த நேரத்தில் இந்த 2-3 நாள் இன்றைக்கி 30, இன்னும் ஒரு 3 days இடையில கேப் இருக்குது. நிதானமாக படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, அதனால் May 4th எக்ஸாம் எழுதக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, ரைட். இப்போ கிராவிடேஷன் அந்த சாப்டரில் MCQ பார்க்கலாம். இப்போ அந்த கொஸ்டினோட PDF லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தா நல்லது. அது கொஸ்டினை கையில் வச்சுட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் நல்லா. இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a body of mass 60 gram experiences a gravitational force of 3 Newton when placed at a particular point. The magnitude of the gravitational field intensity at that point. இப்போ இது ரொம்ப டைரெக்டான ஒரு கொஸ்டின், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஆன்சர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது நீட் 2022 கேட்டிருக்காங்க. 2022 கேட்ட கொஸ்டின் தான். எவ்வளோ எளிமையான ஒரு கொஸ்டின் பாருங்கள். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, 60 கிராம் நிறை கொண்ட ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வைக்கப்படும் பொழுது 3 நியூட்டன் எனும் புவியீர்ப்பு விசையினை உணர்கிறது. அப்புள்ளியில் அமைந்துள்ள புவியீர்ப்பு புலச்செறிவின் எண் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இது கொஸ்டின் நம்பர் 1. மாஸ் கொடுத்துருக்காங்க, நிறை கொடுத்துருக்காங்க, 60 கிராம்னு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நம்ம அதை SI அளவுக்கு மாற்றிக்குவோம், SI யூனிட்டுக்கு மாற்றிக்குவோம். 60 கிராம்ங்கிறனால இது 60 × கிராம கிலோகிராமாக மாற்றினா 10⁻³ கிலோகிராம். ஓகே, ரைட். அடுத்து விசை கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளியில் அந்த நிறை மாஸ் எவ்வளோ ஃபோர்ஸை உணருது அப்படிங்கிறது அது 3 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. 3 நியூட்டன் 3.03 நியூட்டன் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஈர்ப்பு புலச்செறிவு, புவியீர்ப்பு புலச்செறிவு, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதுதான் கேட்குறாங்க. ஃபார்முலா E = F/m. அவ்வளோதான், E = F/m. Gravitational field intensity is the force experienced per unit mass. F/m. Gravitational force experienced per unit mass kept at that point. ஒரு புள்ளியில் ஈர்ப்பு புலச்செறிவு என்பது அப்புள்ளியில் ஓரளவு நிறை உணரக்கூடிய விசை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதன் அடிப்படையில் E = F/m எழுதலாம். அப்போ ரெண்டு வேல்யூமே கொடுத்துருக்காங்க. F கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 3 நியூட்டன், m கொடுத்துருக்காங்க 60 × 10⁻³ அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த 10⁻³ மேலே போணுச்சுன்னா 10⁻+3 ஆகும். 10⁻+3னா அது 1000. அப்போ இது 1000 ஆயிரும், 3000 ஆயிரும். மேலே போணுச்சுன்னா 1000. 3 × 1000 3000/60. இந்த 0 கேன்சல் ஆகிடலாம். இதில் என்னது 5 டைம்ஸு, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 50. அப்போ எவ்வளோ அப்படின்னா 50 எவ்வளோ நியூட்டன் பர் கிலோகிராம் இல்லையா? இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. 50 நியூட்டன் பர் கிலோகிராம்ங்கிறது ஆப்ஷன் A. ஸோ ஆன்சர் இதுக்கு A. ஓகே, நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் நமக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். 10 கொஸ்டின்ஸும் வேறு டைப் ஆஃப் கொஸ்டின். நம்ம சாப்டர் ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the escape velocity from the earth's surface is v. The escape velocity from the surface of another planet having a radius 4 times that of earth
அண்டு சேம் மாஸ் டென்சிட்டி எஸ் அப்படின்னு கேட்குறாங்க. புவியின் மேற்பரப்பில் விடுபடு திசைவேகம் v. மற்றொரு கோளின் ஆரமானது 4 மடங்கு எடை கொண்ட, அது கொஞ்சம் சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணல கொஸ்டினை. மற்றொரு கோளினுடைய ஆரம் வந்து என்னென்னா புவியினுடைய ஆரத்தை போல் 4 மடங்கு. ஓகேயா, பிளானட் ஹேவிங் த ரேடியஸ் 4 times தட் ஆஃப் எர்த் அப்படின்னா புவியினுடைய ஆரத்தை போல் 4 மடங்கு ஆரம் கொண்ட இன்னொரு கோள், ஆனால் புவிக்கு சமமான நிறை அடர்த்தி கொண்டது அப்படின்றது. 4 மடங்கு எடை கொண்ட அப்படின்னு இருக்கு, அது டிரான்ஸ்லேஷன் தப்பு. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. கொஸ்டின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புவியின் மேற்பரப்பில் விடுபடு திசைவேகம் v. மற்றொரு கோளின் ஆரமானது புவியின் ஆரத்தை போல் 4 மடங்கை கொண்டது. புவியின் ஆரத்தை போல் 4 மடங்கு கொண்ட, ஆனால் புவிக்கு சமமான நிறை அடர்த்தி கொண்ட மற்றொரு கோளில் விடுபடு திசைவேகம் என்ன? பூமியினுடைய பரப்பில் விடுபடு திசைவேகம் vனா பூமியினுடைய ஆரத்தை போல் 4 மடங்கு ஆரம் கொண்ட பூமிக்கு சமமான நிறை அடர்த்தி கொண்ட மற்றொரு கோளில் விடுபடு வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, பூமியினுடைய பரப்பு, இது வந்து பூமி எர்த்து, இதனுடைய பரப்பில் விடுபடு வேகம் எஸ்கேப் ஸ்பீடு என்னென்னா வின்னு சொல்லியாச்சு. ஓகே, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியினுடைய ஆரத்தை போல், இது வந்து பூமி, இதனுடைய ஆரம் வந்து 6ன்னு வச்சுக்குவோம். இதை போல் 4 மடங்கு ஆரம், இதை போல் 4 மடங்கு ஆரம் உள்ள ஒரு கோள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு கோள் 4 மடங்கு ஆரம். ஓகே, அது பிளானட், ஏதோ ஒரு பிளானட். அந்த பிளானட்டில் விடுபடு வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வி டேஷ்னு வச்சுக்கோமே, இது விபின்னு வச்சுக்கோமே. விபி அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார் பிளானட். ஓகே, விபி இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரெண்டுக்குமே நிறை அடர்த்தி சேம். நிறை அடர்த்தினா டென்சிட்டி, இதுக்கு டென்சிட்டி ரோ தான், இதுக்கும் டென்சிட்டி வந்து என்னது ரோ தான். இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே விடுபடு வேகம் வீணா எஸ்கேப் வெலாசிட்டி வீணா, இங்கே விடுபடு வேகம் என்ன எஸ்கேப் வெலாசிட்டி என்ன, இந்த பிளானட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் வி, இந்த வீனுடைய மடங்குலேயே சொல்லணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்னென்னா கவனிங்க, இதுக்கு வந்து ஷார்ட்டாகவும் சொல்லலாம், ஆனால் அது எப்படி வருதுங்கிறது தெரியணும், அதனால் இதை ஃபுல்லாகவே போட்டு காமிக்கிறேன். நமக்கு விடுபடு வேகம் என்ன ஃபார்முலா, எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலானா v = √2gr. இதுதான் ஃபார்முலா. v = √2gr. இங்கே வந்து ஜிங்கிறது என்னது புவியீர்ப்பு முடுக்கம், ஆறுங்கிறது ஆரம், பூமியினுடைய ஆரம். ஓகேயா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸ்மால் ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ரைட், இப்போ இந்த பிளானட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளானட்டுக்கு விபின்னு வச்சுக்குவோம். விபி = என்ன வரும், 2 அப்படியே தான் இருக்கும், ஜிபி ஆயிரும் இல்லையா, ஜிபி. இந்த பிளானட்டுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன, புவியீர்ப்பு முடுக்கம் என்ன, புவியீர்ப்பு முடுக்கம் இல்லை, இந்த கோளினுடைய ஈர்ப்பு முடுக்கம் என்ன, ஜிபி. அடுத்து ஆர்பி, இந்த ரேடியஸ் ஆஃப் த பிளானட், இது மாறும் இல்லையா. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சி அதிலிருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் விபியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஜிபி தெரியணும் நமக்கு, ஆர்பி தெரியணும். ஆர்பி வந்து 4 times ஆஃப் ஆர்ன்னு தெரியுது இல்லையா, ஆர்பி வந்து 4 times ஆஃப் ஆர்ன்னு தெரியுது. ஆனால் ஜிபியும் ஜியும் ஈக்குவலாக இருக்கா, ஜிங்கிறது எர்த்தோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ ஜிபி எப்படி இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஜிக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஜி = என்னன்னா gm/r². இதுதான் ஃபார்முலா, ஜி = gm/r². அப்படின்னா ஜிபிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஜிபிக்கு என்ன வரும் அப்படின்னா, ஜிபி = ஜி, இந்த ஜி கேபிட்டல் ஜிங்கிறது வந்து என்னென்னா யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், பொது ஈர்ப்பு மாறிலி. அது எல்லாத்துக்கும், இதுக்கு பூமிக்கும் இதுதான், இதுக்கும் இதுதான், இந்த பிளானட்டுக்கு இதுதான். இங்கே மாஸ் ஆஃப், இது வந்து எர்த்து, இது மாஸ் ஆஃப் பிளானட் mp/r² மாதிரி, இங்கே வந்து என்னது rp² வரும், இப்படி வந்துடும். ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த எம்பியோட வேல்யூ அது நம்மளுக்கு வந்து தெரியுமா அப்படின்னா, இது தெரியாது, எவ்வளோன்னு தெரியாது. ஓகே, அதுக்காக தான் நிறை அடர்த்தி சேம்னு சொல்லியிருக்காங்க. பூமியினுடைய நிறைய போல் இது எவ்வளோ மடங்கு அப்படின்னு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ அதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஈக்குவல், நிறை அடர்த்தி சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறை அடர்த்தியை வந்து ஈக்குவேட் பண்ணி பாருங்க. ρ = ρ'. ரோ வந்து என்னது ஃபார்முலா, ரோன்னா என்னது அடர்த்தி, அடர்த்தினா நிறை பை பருமன். அப்போ பூமிக்கு எழுதணும்னா பூமியினுடைய நிறை பை பருமன் என்னது 4/3. ஏன்னா பூமி வந்து ஒரு கோளம், ஸ்பியரோட வால்யூம் என்ன 4/3 πr3, இப்படி எழுதலாம். ஈக்குவல் டு இதனுடைய அடர்த்தி, ரெண்டும் சமம்னு சொல்லியாச்சு, அதனால தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இதை வந்து நான் டேஷ் போட்டிருக்கேன், அதுக்கு பதிலாக பீன்னு போட்டாலும் சரி. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது mp/4/3 π
ஆர்பி கியூப். பி ஃபார் பிளானட், இந்த கோல். ஓகே, இப்போ எதாவது கேன்சல் ஆகும் பாருங்கள், 4/3 4/3 கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகும். இப்போ மீதி இருக்கிறது வந்து இதுதான். இப்போ எனக்கு என்ன வேணும், எம்பி தான் வேணும்னு சொன்னேன். அப்போ எம்பி ஈக்குவல் என்ன எழுதலாம் பாருங்கள், எம்பி ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எம் இன்ட்டு இந்த ஆர்பி மேலே போகும், அப்போ ஆர்பி கியூப் பை ஆர் கியூப் இப்படி வந்துடும். ஸோ எம்பியோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஜிபி அங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும், தேர்ஃபோர் ஜிபி ஈக்குவல் டு என்ன வரும்னா, இங்கே வரும் கேபிட்டல் ஜி இன்ட்டு எம்பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், எம் இன்ட்டு ஆர்பி கியூப் பை ஆர் கியூப் பை என்ன இருக்குது, ஆர்பி ஸ்கொயர்டு இருக்குது. எம்பிக்கு மட்டும் தான் இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். பை ஆர்பி ஸ்கொயர்டு இருக்குது, அதனால் இன்ட்டு ஆர்பி ஸ்கொயர். இப்போ என்ன வரும் பாருங்கள், இந்த ஆர்பி ஸ்கொயர்டு இதில் ஒரு ஆர்பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி வந்து எனக்கு ஆர்பி மட்டும் தான் எனக்கு இருக்கும். ஓகேயா, வேறு எதுவும் நான் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஜிபியோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன்னொரு இது இங்கே எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த இதை பிரித்து எழுதுறேன். இங்கே பாருங்கள், ஜிபி ஈக்குவல் டு ஜிஎம், மேலே வந்து என்ன இருக்குது, ஆர்பி இருக்குது, பை மேலே ஒரு ஆர்பி இருக்குது, கீழே ஆர் கியூப் இருக்குல்ல, நான் பிரித்து எழுதுறேன். ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர்னு எழுதுறேன். இங்கே எதுவுமே இல்லை, ஆர்பிலாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்டு இருக்குல்ல, அது என்னது பாருங்கள், ஏற்கனவே எழுதியிருக்கோம். ஜி பூமியினுடைய புவியீர்ப்பு முடுக்கம், ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆஃப் எர்த். அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம், நான் இங்கே பாருங்கள், ஜிபி ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக ஜி போடலாம். ஜி இன்ட்டு என்ன எழுதலாம், ஆர்பி பை ஆர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஜிபி ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர்பி பை ஆர். அப்போ இந்த ஜிபியோட வேல்யூ கிடச்சிருச்சா, இது கிடச்சிருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா. சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், இங்கே எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணால் என்ன வரும், இப்போ இதுக்கு அடுத்து ஸ்டெப்ஸ் வந்து இங்கே போட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்லேருந்து தேர்ஃபோர் விபி, அதாவது இதுக்கு வேணால் ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, சும்மா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து இது வந்து இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுப்போம், இது 3, திஸ் இஸ் 4. ஓகே, அடுத்து வந்து இது வந்து 5. ஓகே, அடுத்து வந்து இது வந்து இந்த 5 கொண்டு போயிட்டு தான் எங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், இங்கே 4ல் சப்ஸ்டிட் பண்ணால் தான் இது கிடச்சிருக்கு. சரியா, சப்ஸ்டிடியூட் 5 in 4 பண்ணுற, இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் தான் இது கிடச்சிருக்கு. அடுத்து இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கோம். இந்த இடத்துல என்னத்தை யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, யூஸிங் 3 அதை யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துங்க. ஆல்ரெடி 5, இது வந்து 6ன்னு வச்சுக்கோம். இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் 6 in 2 என்ன வரும் பாருங்கள், விபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஜிபிக்கு பதிலாக என்ன போடலாம், ஜி இன்ட்டு ஸ்மால் ஜி இன்ட்டு ஆர்பி பை ஆர். இங்கே ஒரு ஆர்பி இருக்குது இன்ட்டு ஆர்பி. அப்போ என்ன கிடைக்குது, விபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g இன்ட்டு ஆர்பி ஸ்கொயர்ட் பை ஆர் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகேயா, இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, விபியோட வேல்யூ இதுதான் வேணும். அது எதனுடைய மடங்கில் வேணும் அப்படின்னா, இதனுடைய மடங்கில் வேணும். அப்போ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச வேல்யூலாம் இன்னும் சப்ஸ்டிட் பண்ணல. இது வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதாவது ஒரு பிளானட்டு எர்த் மாதிரியே டென்சிட்டி உள்ள ஒரு பிளானட்டோட ரேடியஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, ஓகே, ரேடியஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த பிளானட்டோட விடுபடு வேகம், எஸ்கேப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டெரிவேஷன் இதெல்லாம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறை டென்சிட்டி சேம், ரேடியஸ் மட்டும்தான் வேறு அப்படின்னா நம்ம இந்த பிளானட்டுக்கு வந்துடும். ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஆர்பிங்கிறது என்னது ரேடியஸ் ஆஃப் த பிளானட். அப்போ 2g ஜென்ரலாக ஃபார்ம் என்னது 2gr. ஓகே, இப்போ இந்த மாதிரி கேஸ்க்கு இதோடைய இது என்னது 2g ஆர்பி ஸ்கொயர்ட் பை ஆர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த டேரெக்டாக இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடணும் நம்ம. அப்போ இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், ஆர்பியோட வேல்யூ என்னது, பட் ஆர்பி வந்து எவ்வளோ சொன்னோம், கொஸ்டினில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 4rன்னு சொல்லியிருந்தாங்களா, 4 times of r. therefore vp equal to என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g இன்ட்டு ஆர்பிக்கு எல்லாம் என்ன பண்ணணும், 4r போட்டால் என்ன ஆகும், 4 squared 16 ஆயிரும் இன்ட்டு r squared ஆயிரும்.
பை ஆர் இருக்குது, பை ஆர். ஓகே, இதில் ஒரு ஆர் இதில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? விபி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 16 × 2gr. கீழே ஆர் போயிடுச்சு, மேலே ஒரு ஆர் தான் இருக்குது, இப்படி எழுதலாம். அப்போ இந்த 16 × 2grங்கிறது என்னது? வி இல்லையா? √2grங்கிறது வி. இப்படி கூட எழுதலாம். 16க்கு ரூட் எடுத்தால் 4. அப்போ 4 வெளில வந்துருச்சா, மீது என்ன இருக்கும்? √2gr தான் இருக்கும். √2grங்கிறது என்னது? வி இல்லையா? அப்போ விபி ஈக்குவல் டு எவ்வளவு? 4v அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ரேடியஸ் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகுது? விடுபடு வேகம் வந்து என்னது? அதே 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரியுது இல்லையா? ரேடியஸ் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா விடுபடு வேகமும் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 4² என்னது? 4². இது வந்து இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. ஓகே, என்ன எப்படி சொல்லலாம்னா, இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு எழுதுகிறேன். என்னென்னா, இப்போ இந்த ஃபார்முலா இருந்து என்ன சொல்லலாம்னா, இந்த ஃபார்முலா இருந்து டேரெக்டாக வரேன். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். எது கான்ஸ்டன்ட்டு? 2gr. இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிட்டோம்னா விபி ப்ரொப்போர்ஷனல் டு RP² தெரியுது. இது எப்போ? டென்சிட்டி சேமாக இருந்தால் தான், அடர்த்தி சேமாக இருந்தால் தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ RP²னா RP வந்து RPங்கிறது என்னது? 4 டைம்ஸ் ஆஃப் R. 4 டைம்ஸ் ஆஃப் R, 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போ 4² என்னது? 16. 16க்கு ரூட் எடுத்தால் 4. இப்படி தெரியும். ஓகே, ஸோ விபி வந்து என்னென்னா எவ்வளோ டைம்ஸு, அதாவது எர்த்தோட வெலாசிட்டியை போல் எத்தனை மடங்கு அப்படின்னா 4 மடங்கு இன்க்ரீஸ், 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து என்னது? RPங்கிறது என்னது? 4r², 4² r²ன்னு வரும் இல்லையா? அப்போ என்னது? இந்த ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஓகே, எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 4² ரூட் எடுத்தோம்னா 4ன்னு வரும், அப்புறம் 4 டைம்ஸ்னு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அதுக்கு கான்செப்ட் தெரியணும். கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். √2g × RP²/r அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். இதை நம்ம மெயின் ஃபார்முலா 2gr கம்பேர் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல கம்பேர் பண்ணால் தான் என்னது? v கிடைக்கும். ஓகே, இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3 என்னென்னா, a body weighs 72 Newton on the surface of the earth. What is the gravitational force on it at a height equal to half the radius of the earth? புவியின் பரப்பில் ஒரு பொருள் 72 நியூட்டன் என்ற எடையை பெற்றுள்ளது. புவியினது ஆரத்தின் பாதிக்கு சமமான உயரத்தில் அதன் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை யாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பொருள் பூமியினுடைய பரப்பில் இருக்கும் பொழுது, பூமியினுடைய பரப்பு இதுதான் பூமின்னு வச்சுக்குவோம், இதனுடைய ஆரம் வந்து r. இந்த பரப்பில் இருக்கும்போது அதனுடைய எடை எவ்வளோ அப்படின்னா 72 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. 72 நியூட்டன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய ஆரத்தில் பாதி இருக்கிற அளவு r வந்து இவ்வளோ, இதில் பாதி அளவுக்கு ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். அதனுடைய ஹைட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? h = r/2ன்னு சொல்லியாச்சு. ஆரத்தில் பாதி ஹைட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துல அதன் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து வெயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே புவியீர்ப்பு விசைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இதன் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புவியீர்ப்பு விசைனா என்ன, வெயிட்னா என்னென்னா ரெண்டுமே ஒன்று தான். ஒருத்தருடைய எடை அப்படிங்கிறது என்னென்னா அவர் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை தான். ஒரு பொருளுடைய எடை அப்படிங்கிறது எடை அதான் எப்படி வருது ஒரு பொருளுக்கு அப்படின்னா புவியீர்ப்பு விசை தான். பூமி பிடிச்சி இழுக்குதுல, அந்த விசையினால தான் அதுக்கு வந்து எடையே கிடைக்குது. ஓகே, எல்லா பொருளுக்கும் நிறை உண்டு. நிறைங்கிறது m, அதோட ஈர்ப்பு முடுக்கம் ஜியை பெருக்கணும்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எடை கிடைக்கும், W. இதுதான் வந்து என்னது? புவியீர்ப்பு விசை. பொருளின் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை தான் என்னது? அந்த பொருளுடைய எடை mg. ஓகே, the force acting on a object is called its weight. Gravitational force acting on the object is called its weight. ஓகே, ரைட். ஸோ அப்போ இங்கே வந்து ரெண்டுமே வந்து என்னது? வெயிட்டு தான். தரையில் இருக்கிறப்ப வெயிட் என்ன, இவ்வளோ உயரத்தில் வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம W' வச்சுக்கலாம். இது வந்து என்னது? W' எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொன்னேன்? Wன்னா ஃபார்முலா என்னது? mgன்னு சொன்னேன். ஓகே, அப்போ W' என்ன இருக்கும்? நிறை மாறாது. இங்கேயும் m தான், இங்கே போனாலும் m தான். என்ன மாறும்? g மாறும், புவியீர்ப்பு முடுக்கம் மாறும். மேலே போக போக நம்ம படிச்சிருக்கோம், உயரத்தை பொறுத்து g எப்படி மாறுபடுது இல்லையா? வேரியேஷன் ஆஃப் g வித் ஹைட்டு, வேரியேஷன் ஆஃப் ஜினா ஸ்மால் ஜி சொல்கிறேன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த் என்ன, வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லேட்டிடியூட் என்ன அப்படிலாம் படிச்சிருக்கோம். இப்போ வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், ஹைட் என்னன்னு படிச்சிருக்கோம்.
ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். G dash equal to G into 1 minus 2H by R அப்படிங்கிற ஃபார்முலா. இங்கே ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். இப்படி ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். வேரியேஷன் ஆஃப் G வித் ஆல்டிடியூட், உயரத்தை பொறுத்து G எவ்வாறு மாறுபடுகிறது, அதில் வந்து ஃபைனலாக அந்த மாதிரி எடுத்திருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணியிருப்போம். என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணியிருப்போம்னா, இஃப் H இஸ் மச் லெஸ் தேன் R அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது ரேடியஸ் ஆஃப் எர்த் இருக்கு இல்லையா, பூமியினுடைய ஆரத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம எடுத்துக்கிற உயரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனா தான் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். இங்கே என்ன சொல்லியிருக்கோம், எடுத்துக்கிட்ட உயரம் வந்து பூமியினுடைய ஆரத்தில் பாதி. பூமியினுடைய ஆரத்தில் பாதிங்கிறதுலாம் நெக்லிஜிபிளாம் கிடையாது, சின்ன உயரம்லாம் கிடையாது. பூமியுடைய ஆரம் 6340 கிலோமீட்டர். அதில் பாதினா பார்த்துங்க, கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு மேலே. அந்த உயரம் வந்து சின்ன உயரம்லாம் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் G dash கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று பார்த்துருப்போம். GM by R squared, REன்னு போட்டிருப்பாங்க, அல்லது ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த், R squared plus 1 plus H by R அப்படின்னு போட்டிருப்போம். 1 plus H by R whole square இப்படி வந்திருக்கும். இப்படி ஒரு ஃபார்முலா வந்திருக்கும். ஓகே, இது எப்படி வருதுன்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம H வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும், இப்போ பாருங்கள், G dash equal to இது வந்து என்னது, GM by R ஸ்கொயருங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்மால் ஜியோட சர்ஃபேஸில், பூமியினுடைய பரப்பில் G வேல்யூ தான் என்னது, GM by R ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இது வந்து என்னது, ஜின்னு சொல்லலாம், ஸ்மால் ஜின்னு சொல்லலாம். இந்த மதிப்பு பை என்ன இருக்குது, இப்போ நமக்கு 1 plus H by R ஹோல் ஸ்கொயர் இருக்குது இல்லையா. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, G dash equal to G by 1 plus H by R whole squared. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கேஸ்க்கு, G dash கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ G dash equal to G by 1 plus H வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, R by 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ H வேல்யூ R by 2 போட்டாச்சு. Hக்கு பதில் R by 2 by R இருக்குது. ஸோ by R அப்போ என்ன வரும், ஹோல் ஸ்கொயர். தேர்ஃபோர் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா, இங்கே வந்து R கேன்சல் ஆகிடுது. அப்போ G by என்ன கிடைக்கிது பாருங்கள், 1 plus 1 by 2 இருக்குது, 1 by 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ G by 1 plus 1 by 2ங்கிறது என்னது, 3 by 2. அப்போ 3 by 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 9 by 4ன்னு வரும். இந்த 4 மேலே போகும். அப்போ 4 by 9 Gன்னு வந்துடுது. இது G dash equal to 4 by 9 G. ஓகே, இப்போ கொண்டு வந்து இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இந்த G dash சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்ம வெயிட் தானே கண்டுபிடிக்கணும், W dash தானே கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் W dash equal to சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், M இன்ட்டு G dash பதிலாக என்ன போடணும், இதை போடணும், என்னது 4 by 9 இன்ட்டு G. ஓகேயா. இப்போ இந்த MGங்கிறது என்னது, MG தான் கொடுத்துருக்காங்க. MGங்கிறது என்னது, சர்ஃபேஸில், பூமியினுடைய பரப்பில் எடை MG 72 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், W dash equal to 4 by 9 இன்ட்டு MGன்னு எழுதலாம். இந்த MG தான் என்னது, W. ஓகேயா. அப்போ W dash equal to 4 by 9 இன்ட்டு W எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 72 நியூட்டன். அப்போ எவ்வளோ இது, 8 9 72. அப்போ 8 இன்ட்டு 4 32. அப்போ W dash எவ்வளோ அப்படின்னா 32 நியூட்டன் அப்படின்னு தெரியுது. 32 நியூட்டன். இது வந்து 72 நியூட்டன். இது வந்து என்னது, இவ்வளோ உயரத்துக்கு போணுச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 32 நியூட்டன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ஆப்ஷன் இருக்குன்னா இருக்குது, ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஃபார்முலா தெரியணும். G dash equal to G by 1 plus H by R squared அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, H by R whole squared அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்க்குறோம். 4th கொஸ்டின் என்னென்னா, the largest and shortest distance of the earth from the sun are R1 and R2. The distance from the sun when it is perpendicular to the major axis of the orbit drawn from the sun. சூரியனிலிருந்து புவியின் நீண்ட மற்றும் குறுகிய தொலைவுகள் முறையே R1 மற்றும் R2 எனில், வட்டப்பாதையின் நேர்குத்தான திசையில்
இது வந்து வட்டம் கிடையாது, அது வந்து நீள்வட்டம். ஓகேயா? நேர்குத்தான திசையில் சூரியனிடமிருந்து அதன் தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் எல்லாமே R1 R2 இருக்குது அதில். ஓகேயா? அதில் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சரை இப்போ கொண்டு வரணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் ஆல் பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் சன் ஒன் ஆஃப் த ஃபோக்கி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஒரு எலிப்ஸ் நீள்வட்டம்னு எடுத்துகிட்டா 2 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படி அதில் ஒரு இடத்துல சன் இருக்குது. இது வந்து சன்னோட பொசிஷன். அப்போ பூமியோ அல்லது ஏதோ ஒரு பிளானட் இப்படி சுற்றி வரப்போ, எலிப்டிக்கல் பாதையில் சுற்றி வரப்போ, இது வந்து க்ளோசஸ்ட் பொசிஷன். இது வந்து பெரிஜி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெரிகிலியன்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா R2ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இதுதான் எர்த்து. இது வந்து R2, இந்த டிஸ்டன்ஸ் R2. அதே மாதிரி எர்த் இங்கே இருக்கிறப்ப லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா R1 சொல்லியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த செமி மேஜர் ஆக்சிஸ் இருக்குல்ல, இதுக்கு பர்பண்டிகுலராக சன் வழியாக போகணும் அந்த ஆக்சிஸ். இங்கே இருக்கிறப்ப, அதாவது எர்த் இங்கே இருக்கிறதா வச்சுக்கோமே, இங்கே இருக்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்காது. பார்க்கும்போது தெரியுது, அதிகமாக இருக்கும், அது கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த 2 டிஸ்டன்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் R, இந்த டிஸ்டன்ஸ் Rன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ என்ன ரிலேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த ரிலேஷன் தெரியணும். இந்த 2 ஆக்சிஸ்க்கு இடையில உள்ள இந்த 4 டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, R1 R2, 4 டிஸ்டன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம ஈஸியாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம். என்ன ரிலேஷன்னா, இந்த R இருக்குல்ல, அதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/R ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் அதோட ரெசிப்ரோக்கல் 1/R ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட ரெசிப்ரோக்கல் 1/R1 ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் 1/R2. ஓகே. ஸோ இந்த ஆக்சிஸில் இந்த 2 பார்ட்டோட ரெசிப்ரோக்கல் டிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல், அதே மாதிரி இந்த ஆக்சிஸில் இந்த 2 பார்ட்டோட டிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் தலைகீழ் மதிப்பு கூட்டினா நம்மளுக்கு வந்து சமமாகும். இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும், அது இந்த டிஸ்டன்ஸுன்னு கிடையாது, இந்த 2 டிஸ்டன்ஸோட தலைகீழ் மதிப்பினுடைய கூடுதலும் இந்த 2 டிஸ்டன்ஸோட தலைகீழ் மதிப்பினுடைய கூடுதலும் சமம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரூல் எலிப்ஸில். இது தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த R தான் கேட்குறாங்க. ஓகே. அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். நமக்கு வந்து கீழே R தான் இருக்குது. அப்போ R காமனாக எடுத்துட்டா மேலே 1 + 1 2 ஆயிரும். அப்போ 2/R ஈக்குவல் என்ன வருது, ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு R1 + R2/R1 × R2ன்னு வரும் இல்லையா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்னது, R தான் வேணும். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுங்க. அப்போ R இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். R ஈக்குவல் டு என்ன வரும், R/2 ஈக்குவல் டு என்ன வரும், 2 பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் R1 × R2/R1 + R2. சரியா? 2 பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கேன், தலைகீழ் எடுத்திருக்கேன். R தான் வேணும். அப்போ அந்த 2 இங்கே போகும். அப்போ R ஈக்குவல் டு 2R1 × R2/R1 + R2ன்னு வரும். ஓகே. நம்ம டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 2R1 × R2/R1 + R2. இது ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் அப்படின்னா ஆன்சர் C, ஆப்ஷன் C நோட் பண்ணி. அடுத்து 5th கொஸ்டின் பார்ப்போம். 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுவும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சம்மந்தப்பட்டது. A person of mass 60 kg is inside a lift of mass 940 kg and presses the button on control panel. The lift starts moving upward with an acceleration 1 meter per second squared. If small g equal to 10 meter per second squared, the tension in the supporting cable is அப்படின்னு கேட்குறாங்க. 60 கிலோகிராம் நிறையுடைய ஒருவர் 940 கிலோகிராம் நிறையுடைய மின் தூக்கியில் இருக்கிறார். அவர் கட்டுப்பாட்டு பொத்தானை அழுத்துகிறார். மின்தூக்கி மேல் நோக்கி 1 மீட்டர் per second squared முடுக்கத்தில் இயங்குகிறது. ஸ்மால் ஜி 10 மீட்டர் per second squared எனில் மின் தூக்கியை தாங்கும் கம்பியின் இழுவிசையானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு கொஸ்டின் வந்து ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒருத்தர் நிற்கிறார். அவருடைய எடை வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 60 கிராம். அவருடைய நிறை வந்து 60 கிராம். ஓகே, 60 கிராம். இந்த லிஃப்ட் இருக்குல்ல, இதுக்கு ஒரு நிறை இருக்கும்ல, அது வந்து எவ்வளோ அப்படின்னா 940 கிராம். இந்த லிஃப்டோட நிறை வந்து 940 கிராம். ஓகே, இது வந்து M1 வச்சுக்குவோம், இது வந்து M2ன்னு வச்சுக்குவோம், M2. ஓகே, ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லிஃப்ட் வந்து மேல் நோக்கி போகுது. எவ்வளோ ஆக்சலரேஷன், முடுக்கம் எவ்வளோ அப்படின்னா A ஈக்குவல் டு 1 மீட்டர் per second squared அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி போகிறப்ப இந்த லிஃப்ட்டு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற ரோப் இருக்கும்ல, அந்த ரோப்பில் எவ்வளோ இழுவிசை இருக்கும், T எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதான் கொஸ்டின்.
இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் அப்ளை பண்ணுங்க. நியூட்டனுடைய இரண்டாம் விதி என்னது? எஃப் நெட், நல்லா கவனி, எஃப் கிடையாது, எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ. இங்கே எஃப் நெட்டுனா தொகுபயன் விசை, இந்த அமைப்பின் மீது செயல்படக்கூடிய தொகுபயன் விசை. அமைப்புனா என்னது? இந்த லிஃப்ட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன் ரெண்டும் சேர்ந்தது தான் அமைப்பு. அந்த அமைப்பின் மீது செயல்படக்கூடிய தொகுபயன் விசை அதுதான். இங்கே என்ன தொகுபயன் விசை அப்படின்னா ரெண்டு விசை. ஒன்று வந்து இந்த மொத்த அமைப்பினுடைய எடை இருக்குல்ல, அது வந்து கீழ் நோக்கி செயல்படும், வெயிட்டு அது வந்து கீழ் நோக்கி செயல்படும். அப்புறம் இதை பேலன்ஸ் பண்ணுறது வந்து டென்ஷனல் ஃபோர்ஸ், இழுவிசை, அது ரோப்பில், அது மேல் நோக்கி செயல்படும். அப்போ மேல் நோக்கி செயல்படுறது வந்து இழுவிசை மைனஸ் கீழ் நோக்கி செயல்படுறது வந்து எடை. இது ரெண்டினுடைய கூடுதல் தான். கூடுதல்னா ஏன் கழிச்சிருக்குன்னா இது மேல் நோக்கி இது கீழ் நோக்கி இருக்கனால கழிச்சல் போடுவோம். இதுதான் எஃப் நெட் ஈக்குவல் டு இங்கே எம்னு என்னென்னா இந்த அமைப்பினுடைய மொத்த நிறை, டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம், m1 + m2 ரெண்டையும் சேர்த்துக்கணும் இன்ட்டு ஏ. ஏன்னானது ஆக்சலரேஷன், லிஃப்ட் எந்த திசையில் போகுது? மேல் திசையில். அங்கே ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க ஏ. இப்போ நம்ம வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். டி எவ்வளோ பார்த்தோம்? டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், டி தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் டபிள்யூ கொடுத்துருக்காங்களா? டபிள்யூனா என்னது? வெயிட்டு. வெயிட்னா என்னது? இங்கே வந்து வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அங்கே பாருங்க, இப்படி எழுதலாம். வெயிட்னா என்ன சொல்லுவோம்? எம்ஜின்னு சொல்லுவோம்ல. இங்கே வந்து என்னது? ரெண்டு மாஸ் இருக்குது, m1 + m2 × g. இதுதான் வெயிட். இது வெயிட்டு ஈக்குவல் டு m1 + m2 × a. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டீயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது அந்த பக்கம் மட்டும் போங்க. அப்போ m1 + m2 × a, இது அந்த பக்கம் முடிச்சுன்னா ப்ளஸ் m1 + m2 × g ஆகிடும். இப்போ m1 + m2 எவ்வளோன்னு பாருங்கள். m1ங்கிறது 60, m2ங்கிறது 940. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 1000 வரும் இல்லையா? 1000. அப்போ 1000 × a எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1. ஓகேயா? ப்ளஸ் இதுவும் 1000 × g எவ்வளோ சொல்லியிருக்காங்க? g வந்து 10 m/s எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஜியோட மதிப்பு, ஸ்மால் ஜியோட வேல்யூ வந்து 9.8 m/s. பட் கொஸ்டினில் 10ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம இங்கே 10 போடுறோம். அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள். இது வந்து 1000 ப்ளஸ் இது வந்து என்னது? 10,000. டோட்டலாக எவ்வளோ வரும்? 1000 + 10,000 11,000 வந்துடும். 11,000 டி ஈக்குவல் டு 11,000 நியூட்டன் இருக்கும். ஓகேயா? அப்போ பாருங்கள், நமக்கு வந்து இவங்களோட எடை வந்து 1000 தான். ஓகேயா? ஆனால் அது மேல் நோக்கி 1 m/s² ஸ்பீடில் வந்து ஆக்சலேட் ஆகிறப்ப நமக்கு வந்து இழுவிசை வந்து எவ்வளோ கிடைக்குது? 11,000 நியூட்டன் கிடைக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கானா? இதில் இல்லை. எனக்கு என்ன, இந்த தேர்ட் ஆப்ஷன் 1000 நியூட்டன் இருக்குது, அது பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து 11,000 நியூட்டன் வரணும். தேர்ட் ஆப்ஷனை வந்து ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா? ஆப்ஷன் சி, அதை வந்து 11,000 மாட்டிங்க, சேஞ்ச் பண்ணிங்க. 11,000 நியூட்டன் இதுதான். இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6 என்ன அப்படின்னா, சேட்டலைட் சம்மந்தப்பட்டது. The period of moon's rotation around the earth is nearly 29 days. If the moon's mass were twofold its present value and all the other things remain unchanged, the period of moon's rotation would, அதாவது பூமியை சுற்றி சந்திரன் வர்றதுக்கு, நிலா பூமியை சுற்றி வரத்துக்கு ஆகக்கூடிய காலம், ஒரு தடவை சுற்றி வரதுக்கு ஆகக்கூடிய காலம் வந்து 29 நாட்கள் அப்படின்னா, இப்போ சந்திரனுடைய நிறை வந்து இப்போ இருக்கிறத போல் 2 மடங்கு ஆணுச்சுன்னா, அப்போ 2 மடங்கு ஆனதுக்கப்புறம் சந்திரன் பூமியை ஒரு தடவை சுற்றி வரதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, எல்லாமே நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிறை பூமி, நிலா சுற்றி வந்துட்டுருக்கு, மூன். ஓகே, இது ஒரு குறிப்பிட்ட ஆரத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ காலம் ஆகுது அப்படின்னா 29 நாட்கள்னு சொல்லிடுவாங்க, 29 days. இப்போ சப்போஸ் நிறை வந்து டபுள் ஆணுச்சு அப்படின்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ m' வச்சுக்குவோம், m' = 2m. அப்போ t' என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல டீக்கு ஃபார்முலா தெரியணும். டீக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதாவது துணைக்கோளினுடைய, நிலா அப்படிங்கிறது துணைக்கோள், சந்திரங்கிறது ஒரு துணைக்கோள், சேட்டலைட். அது ஒரு தடவை சுற்றி வரதுக்கு ஆகக்கூடிய காலம் தான் நம்ம டைம் பீரியட்னு சொல்கிறோம், சுற்றுக்காலம்னு சொல்கிறோம். அதுக்கு ரிலேஷன் என்ன அப்படின்னா, t² =
4 pi squared by GME, that is mass of earth, பூமியினுடைய நிறை இது, இன்ட்டு RE, ரேடியஸ் ஆஃப் எர்த், இன்ட்டு ஹைட், இங்கேருந்து இதனுடைய ஹைட், இந்த சேட்டலைட்டோட ஹைட். ஸோ இவ்வளோ க்யூப். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து கெப்லரோட தேர்ட் லா இருக்குல்ல, T² ப்ரொபோஷனல் டு R³ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார்மட்லேயே இது இருக்கும். ஓகே, அப்போ டைம் பீரியடுங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே நிறை இருக்கா அப்படின்னா, இதுதான் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா, சுற்றுக்காலத்துக்கான ஃபார்முலா. இதில் நிறை இருக்கா அப்படின்னா இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் அது எதோட நிறை? பூமியினுடைய நிறை தான் ஒழிய நிலாவினுடைய நிறை இல்லை. எது சுற்றி வருதோ சேட்டலைட் இல்லை, சேட்டலைட்டோட நிறைக்கும் இந்த சுற்றுக்காலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பூமியினுடைய நிறை தான் என்னது இந்த சுற்றுக்காலத்தை நிர்ணயிக்கிறது. பூமியினுடைய நிறை மாறுனுச்சுன்னா தான் என்ன ஆகும்? நிலாவினுடைய சுற்றுக்காலம் மாறும். நிலாவினுடைய நிறை மாறுறதுனால இந்த சுற்றுக்காலம் மாற போகிறது கிடையாது, டைம் பீரியட் மாற போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே மாஸ் ஆஃப் மூனே கிடையாது ஃபார்முலாவில். அப்போ இங்கே வந்து மாஸ் ஆஃப் த சேட்டலைட், மாஸ் ஆஃப் த மூன் என்னது வந்து டஸ் நாட் ப்ளே எனி ரோல் இங்கே டைம் பீரியடில். அதனால் T ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த மாஸ் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுது? T டாஸ் வந்து என்னது T தான், மாற போகிறது கிடையாது. அதுக்கு ரீசன் வந்து இது. ஓகே, இதை நோட் பண்ணி. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அதே 29 டேஸ் தான் வரும். T டாஸ் ஈக்குவல் டு T, 29 டேஸ். ஆன்சர் வந்து D. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் D. நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the acceleration due to gravity at a height 1 kilometer above the earth is the same as at a depth d below the surface of the earth. Then இப்போ பூமியினுடைய பரப்புலேருந்து மேலே ஒரு குறிப்பிட்ட ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் ஹைட்டில் எவ்வளோ ஸ்மால் g மதிப்பு இருக்கோ, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோ இருக்கோ, அதே மதிப்பு வந்து பூமிக்கு கீழே, தரைக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அதே மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ ஆழத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மேலே வந்து 1 கிலோமீட்டர் ஹைட்டில் ஒரு மதிப்பு இருக்குன்னா அதே மதிப்பு வந்து கீழே வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட் 2017 கேட்டிருக்காங்க, 2017 கேட்ட ஒரு கொஸ்டின். சரி, இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த், குத்துயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடுது, ஆழத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடுது, அந்த 2 ஃபார்முலாவே நம்மளுக்கு தெரியும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டினுடைய மதிப்பும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூமியினோட ஆரம் இது, இதில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் ஹச் உயரத்தில் எவ்வளோ ஜி மதிப்போ ஜிஹெச், அதுவும் குறிப்பிட்ட ஆழத்தில், உதாரணமாக இந்த இடமா இருக்கலாம்னு வச்சுக்கவே, இவ்வளோ டி, இந்த இடத்துல உள்ள ஜி மதிப்பும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஜிஹெச் என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஹெச் ஈக்குவல் டு G × 1 - 2h/r, இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ ஏன் இந்த இடத்துல ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் சொன்னேன், இந்த மாதிரி ஃபார்முலா வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். என்ன காரணம்னா, ஹைட் வந்து என்னது கிட்டத்தட்ட ரேடியஸில் பாதின்னு கொடுத்துருக்காங்க, அது நெக்லிஜிபிள் கிடையாது. அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் இங்கே ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 கிலோமீட்டருங்கிறது ரேடியஸோட கம்பேர், ரேடியஸ் வந்து 6340 கிலோமீட்டர். அப்போ 6340 கிலோமீட்டரோட கம்பேர் பண்ணுற 1 கிலோமீட்டருங்கிறது நெக்லிஜிபிள். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணலாம். அப்போ ஜிஹெச்சுக்கு பதிலாக என்ன பண்ணணும், இது போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஜிடிக்கு ஒரே ஃபார்முலா தான். ஓகே, எவ்வளோ ஆழம்னாலும் ஒரே ஃபார்முலா தான். இது மாதிரி 2 கேஸ்லாம் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, G × 1 - d/r இல்லையா, இதுதான் ஃபார்முலா. இங்கே ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த், இதுதான். இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஜி கேன்சல் ஆயிரும். ஓகே, ஜிங்கிறது என்னது பரப்பில், தரை பரப்பில் அதனுடைய புவியீர்ப்பு முடுக்கம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அது கேன்சல் ஆயிடுது. அப்போ மீதி என்ன இருக்குது, இங்கே வந்து ஹச்சோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருவாங்க, ஒரு 1 - அதே மாதிரி இங்கே வந்து இதை எடுத்துட்டோம்னா இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மீதி இருக்கிறது வந்து என்ன இருக்குது, 2h/r இருக்குது, ஈக்குவல் டு அதேமாதிரி இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம், ஈக்குவல் டு d/rன்னு இருக்குது. r கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2 × h எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு டி. இந்த டி தான் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ, 2 × 1 2 கிலோமீட்டர். அப்போ டி ஈக்குவல் டு எவ்வளவு, 2 கிலோமீட்டர்னு கிடைக்குது. ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது, ஆப்ஷன் டி. ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் டி. ஓகே, 2 கிலோமீட்டர். ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் தெரியணும், அவ்வளோதான். நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 8,
என்ன இருக்குன்னா the change in gravitational potential energy when a body of mass m is raised to a height nr above the surface of the earth is. Here r is the radius of the earth. அதாவது ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அதனுடைய நிறை வந்து ஒரு பொருளுடைய நிறை m ஸ்மால் m, அதை புவியினுடைய பரப்புலேருந்து மேலே என் ஹைட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட், அந்த ஹைட் எவ்வளோனா n டைம்ஸ் ஆஃப் ஆர், n டைம்ஸ் ஆஃப் ஆர்னா n டைம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் தி எர்த். புவியினுடைய ஆரத்தை போல் n மடங்கு, அது 3 மடங்கோ 4 மடங்கோ 2 மடங்கோ அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போகிறப்ப அந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது ஈர்ப்பு அழுத்த ஆற்றல், புவி ஈர்ப்பு அழுத்த ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றம் கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். அதுக்கு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம கொண்டு வரணும். இப்போ நமக்கு இப்போ ஈர்ப்பு அழுத்த ஆற்றலுக்கு பொதுவான ஃபார்முலா என்ன ஆகிக்கணும்னா, என்ன ஃபார்முலானா -Gmm/r ஸ்மால் ஆர். ஓகே, இதான் வந்து ஃபார்முலா. இதில் ஜினா தெரியும், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். எம்ங்கிறது கேபிட்டல் எம்ங்கிறது பூமியினுடைய நிறை, ஸ்மால் எம்ங்கிறது நம்ம எந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பொருளுடைய நிறை. ஏன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது இட் இஸ் நாட் ஃபார் த சிங்கிள் ஆப்ஜெக்ட், இட் இஸ் அபவுட் த சிஸ்டம். சிஸ்டம்னா 2 ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்தது. பூமி ஒரு கல்லை வைக்கிறோன்னா அந்த கல் ரெண்டுக்கு சேர்த்தது தான் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். தனி ஆப்ஜெக்ட் வந்து கிடையாது, ரைட்? ஸோ அதனால தான் இந்த 2 நிறையும் வருவாங்க. இப்போ இந்த ஸ்மால் ஆருங்கிறது என்ன அப்படின்னா, பூமியினுடைய மையத்திலிருந்து அந்த பொருளினுடைய தொலைவு. உதாரணமாக இதுதான் வந்து ஆரம் ஆர் அப்படின்னா, அந்த பொருள் இங்கே இருக்குன்னா இப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஓகே, சப்போஸ் பொருள் இங்கே இருக்குது, ஹச் உயரத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு என்னது, ஆர் ப்ளஸ் ஹச்னு வந்துடும், ஆர் ப்ளஸ் ஹச்னு வந்துடும், இப்படி வந்துடும். ஓகே, ரைட். ஸோ அடுத்து இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஜிஎம் பதிலாக, ஏன்னா ஆப்ஷனில் வந்து இந்த கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம்ஏ கிடையாது, என்ன இருக்காங்கன்னா ஸ்மால் ஜி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஜி ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன மாற்றணும்னா, நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, புவியீர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜி ஈக்குவல் டு GM/r² ஒரு ரிலேஷன் இருக்குது. அதிலிருந்து GM ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஸ்மால் ஜி இன்ட்டு r² வரும். ஸோ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு அப்சிலான் ஈக்குவல் என்ன கிடைக்கும், மைனஸ் ஜிஎம் பதில் என்ன பண்ணலாம், GR² போடலாம், இன்ட்டு ஸ்மால் எம் இருக்குது, டிவைடட் பை என்ன இருக்குது, ஸ்மால் ஆர், இப்படி எழுதலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, பரப்பில் இருக்கும்போதுனா என்னது, அப்சிலான், இது வந்து ஆரம்பம் U1, அப்சிலான் 1 ஈக்குவல் டு மைனஸ் GR² ஸ்மால் எம் பை பரப்பில் இருந்ததுன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆர், கேபிட்டல் ஆர் போட்டது. ஓகே, அடுத்து இதை வந்து ஹச் உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அந்த ஹைட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா n டைம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர்னு சொல்லிட்டாங்க. பூமியுடைய ஆரத்தை போல் n மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹச். அப்போ அடுத்து பாருங்கள், அப்சிலான் 2 ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா மைனஸ் GR² இன்ட்டு ஸ்மால் எம் டிவைடட் பை, இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்மால் ஆருங்கிறது ஆருக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து என்னது ஆர் ப்ளஸ் என்ஆர் வருது இல்லையா, அப்போ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் என்ஆர் இப்படி வந்துடுது. ஓகே, இப்படி வந்துடுது. இப்போது நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா புவியீர்ப்பு அழுத்த ஆற்றல் ஏற்படக்கூடிய மாற்றம். இங்கே இருக்கும்போது எவ்வளோ ஈர்ப்பழுத்த ஆற்றல், இங்கே இருக்கும்போது எவ்வளோ ஈர்ப்பழுத்த ஆற்றல், ரெண்டு கடையில் உள்ள மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் அப்சிலான் 2 மைனஸ் அப்சிலான் 1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதான் பண்ணணும். இப்போ ஃபைனல் வந்து என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் மைனஸ் GR², எது காமனாக இருக்குது, GR²m வந்து காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துருவோம். மைனஸ் GR²m காமனாக இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது, இங்கே வந்து 1/r இருக்குது, மைனஸ் GR²m வெளில எடுத்தாச்சு, மீதி இங்கே 1/r இருக்கும். அப்போ 1/R, எல்லாமே கேபிட்டல் ஆர் தான் இங்கே. அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து கழிக்கிறோம். ஓகே, அப்சிலான் 2 எழுதியாச்சு, மைனஸ் அப்சிலான் 1, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும், சாரி மைனஸ் ஆஃப் அப்சிலான் 1. அப்சிலான் 2ங்கிறது என்னது மாற்றி எழுதிட்டேன் நினைக்கிறேன். அப்சிலான் 2 தான் ஃபஸ்ட்டு எழுதணும், இங்கே எழுதுகிறேன். அப்சிலான் 2 மைனஸ் அப்சிலான் 1 ஈக்குவல் டு அப்சிலான் 2 என்னது, இது மைனஸ் GR² இன்ட்டு ஸ்மால் எம். ஓகேயா, இப்போ இது ரெண்டுலேயும் GR²m வந்து காமனாக எடுத்தாச்சு. மீதி வந்து அப்சிலான் 2 தான் ஃபஸ்ட்டு, அதில் உள்ளதை மீதி எழுதணும். இங்கே இதில் மீதி என்ன இருக்குது, 1/r ப்ளஸ் என்ஆர் இருக்குது, 1/r ப்ளஸ் என்ஆர். ஓகேயா, 1/r ப்ளஸ் என்ஆர் இது எழுதலாம். இப்போ இங்கே கூட நம்ம ஒரு இதை கேன்சல் பண்ண முடியும். என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஆர், இதில் ஒரு ஆர் கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம், மைனஸ் GR²m பை, இங்கே ஆரை காமனாக எடுத்துட்டோம்னா மீதி வந்து இங்கே 1 + n இருக்கும், இப்படி எழுதிக்கலாம். அப்போ இதில் ஒரு ஆர், இதில் ஒரு ஆர் கேன்சல் பண்ணலாம், இங்கேயும் ஆறு. அப்போ காமனாக எடுக்கிறத என்ன பண்ணலாம், நான் இன்னும் கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இப்போ ε2 மைனஸ் ε1 ஈக்குவல் டு ε2ல் பாருங்க மைனஸ் ஜிஆர்எம் இருக்கும், இங்கேயும் மைனஸ் ஜிஆர்எம் இருக்கும். அப்போ ஆர்டரா நம்ம எம்ஜிஆர் அப்படி சொல்லி பழக்கம், அப்படி தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதனால் மைனஸ் எம்ஜிஆர் காமனாக வெளில எடுத்துட்டேன். மீதி இங்கே என்ன இருக்கும், 1/1 + n இருக்கும். ஓகே, இதில் உள்ள மைனஸ் வெளில வந்துருச்சு. அடுத்து இங்கே என்னது, ε2 மைனஸ் ε1. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இது வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு அதாவது இதில் உள்ள மைனஸை வெளில எடுத்தாச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும், முதல்ல அப்படியே எழுதுவோம். 1 + என்னன்னா இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே இருக்கிறது எழுதியிருக்கோம். மைனஸ் இதை எழுதணும். அப்போ என்ன ஆயிரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இந்த இடத்துல என்ன வரும், ப்ளஸ் ஜி, அதாவது mgr/1ன்னு வரும். இந்த இடத்துல வந்து என்னது 1ன்னு வரும். இப்போ பாருங்கள், காமனாக எடுத்தால் mgr வெளில எடுக்கிறேன். mgr வெளில எடுத்தால் மீதி என்ன இருக்கும், இங்கே மைனஸ் 1/1 + n இருக்கும். இங்கே வந்து என்னது வெறும் 1 மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், mgr வெளில எடுத்தாச்சுன்னா ஓகே, மீதி வந்து இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா -1 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 1 + n இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 + n. அப்போ +1 + nன்னு வரும், /1 + nன்னு வரும், இப்படி வரும். ஓகே, இப்போ என்ன ஆகும், +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ n/1 + n வரும். அப்போ mgr × n/1 + n ஆர் n+1 எப்படி சொன்னாலும் சரி. இங்கே ஆப்ஷனில் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா n+1ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து n+1, 1 + n n+1 ஒன்று தான். அப்போ n+1 இப்படி எழுதலாம். ஸோ இதுதான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஈர்ப்பு அழுத்த ஆற்றல் ஏற்படக்கூடிய மாற்றம், mgr × n/n+1. இது ஆப்ஷன் இருக்கானா, இருக்குது. ஆப்ஷன் பி, ஆன்சர் வந்து பி. அதாவது இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணுறப்ப கரெக்டாக சைன் பார்த்து இது பண்ணணும், இல்லைன்னா தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணிடுவோம். நோட் பண்ணி. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். என்னன்னா, a satellite of mass m is orbiting the earth of radius R at height h from its surface. The total energy of the satellite in terms of g0, the value of acceleration due to gravity at the earth's surface. அதாவது g0னா the value of acceleration due to gravity at the earth's surfaceன்னு சொல்கிறாங்க. அதாவது புவியின் மேற்பரப்பிலிருந்து h உயரத்தில் m நிறையுடைய செயற்கைக்கோள் சுற்றி வருகிறது. ஆரம் r அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது பூமியினுடைய ஆரம். அடுத்து ஜிஓ, ஸ்மால் ஜிஓ என்பது செயற்கைக்கோளின் என்பதன் மூலம் செயற்கைக்கோளின் மொத்த ஆற்றல் எனில் பூமியின் பரப்பில் புவியீர்ப்பு முடுக்கமானது. கொஞ்சம் இது வந்து டிரான்ஸ்லேஷன் சரியாக இல்லை. பூமியின் பரப்பில் புவியீர்ப்பு முடுக்கமானது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்ட கொஸ்டின் வந்து என்னென்னா, நமக்கு வந்து அந்த செயற்கைக்கோளினுடைய மொத்த ஆற்றல் எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்கணும். த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட் அதுதான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது தமிழில் வேர்ஷன் சரியாக இல்லை. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை அதை வந்து கரெக்ட் பண்ணிங்க. என்ன அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பூமியினுடைய செயற்கைக்கோளுடைய மொத்த ஆற்றல் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த ஃபார்முலாவில் என்ன வரணும்னா ஜிஓ வரணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸ்மால் ஜிஓ வரணும். ஸ்மால் ஜிஓன்னா புவியீர்ப்பு முடுக்கம் பூமியினுடைய பரப்பில் அந்த ஜிஓ ஃபார்முலாவில் வரணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினோட முக்கியமான நோக்கம். இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஆப்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து அந்த ஜிஓ அப்படி ஸ்மால் ஜிஓ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். அதுக்கு நமக்கு வந்து சேட்டலைட்டோட ஆற்றலுக்கான ஃபார்முலா தெரியும். இப்போ இது எர்த் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதை சுற்றி ஏதோ ஒரு சேட்டலைட் சுற்றி வந்துட்டு இருக்குது. அதோட ஹைட் வந்து ஹச்ன்னு வச்சுக்கிறோம். பூமியினுடைய ஆரம் வந்து ஆர். ஓகே, ஸோ இங்கே செயற்கைக்கோளுடைய நிலையாற்றலுக்கு ஃபார்முலா ஏற்கனவே வந்து நம்ம போர் ஆட்டம் மாடலில் படிச்சிருக்கோம். நிலையாற்றல், இயக்க ஆற்றல், மொத்த ஆற்றல்னு படித்தோம். அதே மாதிரியே இங்கே வரும். நிலையாற்றலுங்கிறது எப்போதுமே நெகட்டிவில் தான் இருக்கும். இங்கே ஃபார்முலா என்ன அப்படின்னா GME × MS/RE + H. REங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த். இது வந்து நிலையாற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா. இதே மாதிரி கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவில் இருக்கும். இதில் வந்து என்னென்னா ஆஃப் வந்துடும். அதாவது இதில் பாதி தான் இருக்கும். 1/2 × G × ME × MS. MEனா மாஸ் ஆஃப் எர்த், MSனா மாஸ் ஆஃப் சேட்டலைட், துணைக்கோளுடைய நிறை. இது வந்து
எர்த்தோட நிறை பை RE ப்ளஸ் H இப்படி இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து எப்போதுமே நெகட்டிவில் தான் இருக்கும். அது வந்து இது ரெண்டோட கூட்டணும். இது வந்து 1, இது ஆஃப். பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ டோட்டல் வந்து எனக்கு ஆஃபில் தான் வரும், மைனஸில் வரும், ஏன்னா இதுதான் பிக்கர். அப்போ மைனஸ் ஆஃப் இன்ட்டு G இன்ட்டு ME இன்ட்டு MS பை RE ப்ளஸ் H அப்படின்னு வரும். இதுதான் டோட்டல் எனர்ஜி. இதுதான் ஃபார்முலா, நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபார்முலா வரக்கூடாது, அது ஆப்ஷன்லேயே இல்லை. அதில் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா GO வரணும். அதாவது பூமியினுடைய பரப்பில் G மதிப்பு என்ன, அது வந்து GOன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த ஃபார்முலாக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். புவி பரப்பில் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா G ஈக்குவல் டு GME பை RE ஸ்கொயர். இதான் வந்து ஃபார்முலா. ஓகேயா? அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த GME இருக்குல்ல, இந்த இடம், இந்த GMEக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பாருங்கள், GME ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் GRE ஸ்கொயர்னு வரும். அப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டோட்டல் எனர்ஜி E ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இன்ட்டு GMEக்கு பதிலாக என்ன போடுறோம், இதான் அவங்க G0ன்னு கொடுத்துருக்காங்க. G0 RE ஸ்கொயர் இன்ட்டு MS பை மீது என்ன இருக்குது RE ப்ளஸ் H. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ஸ்மால் m கொடுத்துருவாங்க. ஸ்மால் mங்கிறது மாஸ் ஆஃப் த சேட்டலைட். அடுத்து RE அப்படிங்கிறது Rன்னு கொடுத்துருப்பாங்க. REக்கு பதிலாக Rன்னு கொடுத்துருப்பாங்க, அதான் R ஸ்கொயர். இந்த இடத்துல ஸ்மால் mனு கொடுத்துருப்பாங்க. இந்த MSக்கு பதிலாக ஸ்மால் m போட்டிருப்பாங்க, மாஸ் ஆஃப் த சேட்டலைட். இங்கே வந்து Rன்னு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் மைனஸ் MGRன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆர்டரில் MGO R ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு R ப்ளஸ் ஹெச்னு, RE வந்து Rன்னு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான். ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து B, அதான் ஆன்சர். ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான், அதில் வந்து ஸ்மால் ஜியை உள்ளே கொண்டு வரணும், அவ்வளோதான். இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியாக இல்லை, அது கொஞ்சம் ஆல்ரெடி வேறு இதிலேருந்து எடுத்ததுனால அது சரியாக இல்லாமல் இருக்குது. அதை பார்த்து கரெக்ட் பண்ணிங்க. நான் சொல்லும் போதே கரெக்டாக நோட் பண்ணி கொஸ்டினை வந்து கரெக்ட் பண்ணிங்க, தமிழ் வேர்ஷனை வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. ரைட். 10th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்டர் ஆஃப் த எர்த் having radius r, the variation of small g acceleration due to gravity is shown by. அதாவது ஆரமுடைய பூமியின் மையத்திலிருந்து மையத்திலிருந்து ஜியின் மாறுபாட்டை காண்பிக்கும் படம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது பூமியினுடைய மையத்திலிருந்து அப்படியே வெளில வந்தோம்னா ஸ்மால் ஜியோட மதிப்பு புவியீர் முடுக்கம் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய கிராஃப் எது இதில் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இப்போ எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து இது பூமின்னு எடுத்துக்கிட்டோம். பூமியுடைய மையம் வந்து O, இது வந்து ஆரம். இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா, இங்கே எங்கே வேணுமானு எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், எங்கே வேணுமானு எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருந்தால் எப்படி, வெளியில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இந்த ஆர் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன், தொலைவு, மையத்திலிருந்து அதனுடைய தொலைவு, ஒரு புள்ளியினுடைய தொலைவு. ஒய் ஆக்சிஸில் இந்த நம்ம ஜியினுடைய மதிப்பை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா எப்படி, எந்த கிராஃப் வந்து இதில் சூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் வந்து சூட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும், இந்த கிராஃப் வந்து சூட் ஆகுது. இது வந்து என்னென்னா, நமக்கு வந்து இது எந்த கிராஃப் அப்படின்னா ஆப்ஷன் பி அந்த கிராஃப் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் இதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இது வந்து ஜி இன்சைடு, இந்த பூமிக்குள்ளே வந்து மையத்துலேருந்து நம்ம வெளியில் போய் என்ன ஆகும்னா, ஜி வந்து அதாவது ஆர் இன்க்ரீஸ் ஆக ஜி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே வந்து ஜி ப்ரொபோஷனல் டு ஆர் இன்சைடில், பூமிக்குள்ளே. இந்த கோட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா, வெளியில் இங்கெல்லாம் ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறது பூமிக்கு வெளியில். அப்போ ஜி அவுட் சைடுன்னு எடுத்துக்குவோம். அது வந்து என்னென்னா, வெளியில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை விட்டு தள்ளி போக நம்ம என்ன பார்த்தோம், இது ஹைட்டு மாதிரி தான். இங்கே மேலே போனால் ஹைட்டு, இங்கே சைடில் பார்க்குற ஹைட்டு மாதிரி தெரியாது, ஆனால் இதுவும் ஹைட்டு தான். ஓகே, அப்போ ஹச் இன்க்ரீஸ் ஆக என்னன்னு பார்த்தோம், ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும்.
நம்மளுக்கு என்ன தெரியும், டெப்த்து கீழே போக போகவும் என்ன ஆகும், உள்ளே போக போக இது என்ன அர்த்தம், இது டெப்த்து தான். இங்கேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு டெப்த்து மாதிரி தெரியும், சைடில் பார்க்குறப்ப தெரியாது, ஆனால் இதுவும் டெப்த்து தான். இங்கேருந்து போக போக டெப்த்து அதிகமாக என்ன ஆகுன்னு பார்த்தோம், ஜி வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகும்னு பார்த்தோம். அதுதான் இங்கே நடக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் போக போக ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதே மாதிரி இதுக்கு வெளியில் போக போக என்ன ஆகுது, ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், ஜி வேல்யூ டிக்ரீஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இங்கே வந்து அப்படி இருக்காது. என்ன காரணம்னா, இங்கே வந்து வெளியில் வந்து ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர்ட். இங்கே வந்து ஆர் ப்ரொபோஷனல் டு ஆர், இங்கே ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர்ட். சரியா? அப்போ ஆர் ஸ்கொயர்டுக்கும் ஜிக்கும் கிராஃப் வரைகிறப்ப இந்த மாதிரி தான் கிடைக்கும் கிராஃப். ஆருக்கும் ஜிக்கும் டேரக்ட்லி ப்ரொபோஷனுங்கிறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல், இங்கே வந்து என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இங்கேருந்து போகிறப்போ மையத்திலேருந்து தான் போகிறோம். ஓகேயா? நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட் தான் அது. உள்ளே வந்து என்னது டெப்த்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், ஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். ஓகே, அது டிக்ரீஸ் ஆகும். டெப்த் இன்க்ரீஸ் ஆக இங்கே இருக்கிறப்ப டெப்த்து கம்மி, அங்கே ஜி வேல்யூ கம்மியாக இருக்கும். இங்கே போகிறப்ப டெப்த் அதிகம், அப்போ ஜி வேல்யூ என்னது அங்கே அதிகமாக இருக்கும். ஓகே, அதே தான் இப்படி சைடில் சொல்லிட்டோம். அதே மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே பார்க்குது. ஸோ இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த கிராஃப் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இவ்வளோ தான், 10 கொஸ்டின்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கிராவிடேஷன் லெசனில் வேறு ஏதாவது டவுட், இந்த இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கொஸ்டின் அனுப்புனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து கைனமேட்டிக்ஸில் ஒரு 20 MCQs இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, நம்பிக்கையோடு படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.